அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்னம் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விஷால் சார் நடிச்சிருக்காரு, பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, மொட்ட ரஜினன், விடி கணேஷ், நம்ம சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காரு, ஜெயபிரகாஷ், விஜயகுமார் மற்றும் சொல்லிட்டே போனோம். வில்லனா 3 பேர் நடிச்சிருக்காங்க, முரளி சர்மா மற்றும் ஹரிஸ் பரடி. இவங்க கூட முத்துக்குமார் சார் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைரக்டர் ஹரிதான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 34 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் வந்து நம்ம சமுத்திரகனி சார் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம விஷால் சார் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே அவர் சின்ன வயசுலேயே தன்னோட அம்மாவை இழந்து ஒரு வருத்தத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பிரியா பவானி சங்கரை பார்க்குறாப்புல. பட் இருந்தாலும் பிரியா பவானி சங்கரை பார்க்கும்போது இவர் ஏதோ பேசணும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலுமே பிரியா பவானி சங்கர் வந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்தாலுமே பிரியா பவானி சங்கரை நம்ம ஹீரோ விஷால் காப்பாற்றுறாரு. பட் காப்பாற்றினாலுமே அவர் 2-3 டைம் காப்பாற்றுறாப்புல பிரச்சனை பெருசாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா 2 பார்டருக்கு இடையில் நடக்கிற கதை தான் அது. அப்படி அவர் காப்பாற்ற போகிறாரு. அங்கே போனால் தான் சில விஷயங்கள்லாம் தெரியுது. இவர் ஏன் பிரியா பவானி சங்கரை காப்பாற்றணும், அதேமாரி அங்கே பிரியா பவானி சங்கருக்கு எதனால் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அதேமாரி அவங்களுக்கும் விஷாலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, அதே மாதிரி இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நடித்த எல்லாருமே அவங்க கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. விஷால்லாம் பார்த்தீங்கன்னா செம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த அளவுக்கு படமும் அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் ஹீரோவோட ஹீரோயின் ரோல் தான் அந்த படத்தில் ஒரு வெயிட்டான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஹரிசார் படங்களை பொறுத்தவரைக்குமே பொதுவாக ஹீரோயினுக்குலாம் பெருசாக ரோல் கொடுக்க மாட்டாங்க. பட் கதை ஃபுல்லாகவே அவங்கள சுற்றியே நடக்கிற மாதிரி இருக்குது. அவங்களே பிரியா பவானி சங்கருமே படம் ஃபுல்லாகவே கரெக்டான ஒரு ரோல் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வில்லனாக நடிச்சிருக்கிறாங்க முரளி சர்மா, நம்ம ஹரிஸ் பரடி, முத்துக்குமார் சார், இவங்களுமே கொடுத்து கேட்டராக பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். யோகி பாபு, மொட்ட ரஜினன், விடி கணேஷ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்குமே தெரில. காமெடி நடிகர்கள், பட் காமெடி எங்கேயுமே சுத்தமாக இல்லை. இவங்க அதுவும் சில சீன்லாம் எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் பேசுகிற ஒரு சீன்லாம் வந்து செம்ம எரிச்சல் ஆயிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, மொட்ட ரஜினன் வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு சீன் சீரியஸான ஒரு விஷால் சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு மொட்ட ரஜினன் அவன்கிட்ட போன கூட அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுகிட்ட ஃபோனை வாங்கி அது தேவையில்லாம அது ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம மொட்ட ரஜினனை விடி கணேஷ் கிட்ட ஃபோன் பண்ணுவார். அங்கே என்ன விஷயமோ அதை பேசாமல் மற்றது எல்லாத்தையும் 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்பார். இப்படியெல்லாம் இவங்க காமெடிங்கிற பேரில் என்ன சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் படம் பார்க்க நம்மளுக்கு தோணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் சமுத்திரகனி சார் ஒரு எம்எல்ஏ கேரக்டரில் பண்ணியிருக்காரு. பட் அவருமே கொடுத்துருவால கரெக்டாக பண்ணியிருக்காரு. இசையுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாட்டு அதிகம் போட்டு பெருசாலாம் போட்டு விட்டாமல் கரெக்டாக ஒரு 2 பாட்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுமே படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன், ஏன்னா படத்தோட ஹீரோன்னு சொன்னால் ஃபைட் மாஸ்டர் தான், கனல் கண்ணன் சார் தான். பெஸ்ட் ஆஃப் லக் சார், ஃபைட் ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. சரி, என்னடா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு படத்தில் நெகட்டிவ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா பாசிட்டிவ் கூட இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த அம்மா சென்டிமேட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயம் நல்லாயிருக்கும். அதாவது பிரியா பவானி சங்கரும் நம்ம ஹீரோவும் ஒன்றா வர சில சென்டிமேட் சீன்ஸ் அதுவுமே நல்லாயிருக்கும். அதுவுமே நம்ம விஷால் சார்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. பட் அந்த சீன்லாம் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களை கொள்றதுக்காக அந்த கோட்டை சுற்றிட்டே இருக்கும். அதை சேஸ் பண்ணி ஒரு ஃபைட் நடக்கும், ஒரு 10 நிமிஷம் நடக்கும், ஒரு வறண்ட இடத்துல இருட்டில் நடக்கும். அந்த ஃபைட்லாம் நம்மளுக்கு போய் திக்கு 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 திக்குன்னே இருக்கும். அந்த சீனுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுற்றி ஒரு 400 ஆளுங்க வந்துடுவாங்க. 400 ஆள் வந்து இவங்களாம் எப்படி விஷால் சார் அடிக்க போகிறாரு அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த கவலை சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்ச ஹரிசார் படத்தில் 400 பேர் 4000 பேர் கூட அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுவுமே படத்தை நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே தான். நெகட்டிவ்னு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சமுத்திரகனி சார் எம்எல்ஏ. அவர் எந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, அவர் தொகுதி வேலை செஞ்சதான் படத்தில் எந்த ஒரு காட்சியுமே காட்டல. கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்களுக்கு நாங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுப்போம், 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு சீன் சொல்லுவார். இது ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதேமாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நர்ஸுக்கு ட்ரை பண்ணி டாக்டரை ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை நீட்டில் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த படத்தில் அவங்க சொல்ல ஒரு விஷயம் பார்த்தோன்னா நீட்டுக்கு அவங்க ஆதரவாக பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம நிறைய இங்கே நிறைய பேர் நீட்டை எதிர்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து அவங்க நீட்டுக்கு ஆதரவாக பேசியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சொல்ல போனால் வைஜி மகேந்திரன் சார்லாம் வந்து படத்தில் பண்ணியிருப்பார். பட் அவர் வந்ததுக்கப்புறம் என்னடா சாமி படங்கிறது உள்ள வந்துருச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது விஷால் சார் திடீர்னு பூணூர்லாம் எடுத்து போட்டுக்குவார். அதை ஒரு ட்விஸ்ட் மாதிரி காட்டுவாங்க.
இதை காட்டுறதுக்கு ஏன் ட்விஸ்ட்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. இவர் கூடயே இருக்கிற சமுத்திரக்கனி உன் லைஃப்பில் இன்னைக்கு என்னென்னலாம் நடந்திருக்குது என்கிட்ட சொல்கிறோம் அப்படின்ட்டு இப்படி பீடி 10 வச்சுட்டு உப்பு போட்டு ஊதிட்டு இருப்பாரு. டேங்க அப்பா, நினச்சி கூட பார்க்காதாலும் வாழ்க்கையில் நடக்குது பாரு. நாங்கள் பார்த்துட்டோம், நிறைய படம் பார்க்கலாம், எனக்கு அடுத்த சீனுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத யோசித்தேன். அதுவும் கிளைமேக்ஸுலாம் வந்து ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஃபைட்லாம் இருந்துச்சு, ஆனால் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கௌதம் வாசுமன் சார் வந்திருப்பார், அவருமே வந்து ஒரு 2 சீன் தான், ஒரு 2 சீனுமே கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருப்பார். அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஹரிஷோரோட படங்கள் வழக்கமாக எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபைட் எல்லாமே இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தேவையில்லாதெல்லாம் அந்த படத்துக்கு வந்து யாருமே எதிர்பார்ப்பு இல்லை. இப்படி ஒரு படத்துக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஷால் சார் நிறைய விஷயம் பண்ணார். விஜய்னுக்கு எனக்கு பிரச்சனை, படத்தை ரிலீஸ் பண்ண விடாம 6 மணி ரிலீஸ் பண்ணுறாங்க, 6 மணி ரிலீஸ் பண்ணுறாங்க, நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அடுத்த சிஎம் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ப்ரமோஷன் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் பைல்வான் சாருக்கே இவர் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க விஷால் சார் எவ்வளோ பெரிய தெரியுமானவர் அப்படின்னு. எனக்கு படத்தை பற்றி சொல்லும்போதே சாமி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் படத்தை பற்றி சொல்லணும்னா போர் அடிக்காமல் ஒன் டைம் பார்க்கலாம். பட் இருந்தாலுமே என் கூட வந்தவங்கலாம் வந்து என்னடா படம் எவ்வளோ நேரம் ஓடுது, போர் அடிக்குது, ஐயோ ஏண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படம் பார்க்கும்போது தெரியும். ஜெயபிரகாஷ் சாரும் விஜயகுமார் சாரும் நடிச்சிருப்பாங்க, அவங்களுமே கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. போதுங்க. ஏன்னா விஷால் சார் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ சங்கிங்க சப்போர்ட் பண்ணால் எப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் டைம் எடுத்துலாம் பாருங்கள், 1 டைம் ஆவரேஜ் பண்ணி தான். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை அனைவரது உண்மையை நன்றி.